அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, எழுச்சிமிக்க இளைஞர்களே, குழந்தை செல்வங்களே, நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, முதல்வர் உள்ளிட்ட பேராசிரிய பெருமக்களே, கல்லூரி எனும் வானில் சிறகடித்து பறக்க வந்தாலும் ஒற்றுமையோடும் ஒழுக்கத்தோடும் ஒரு கூட்டு பறவையாக உயர் பண்போடு திகழ்கின்ற இக்கல்லூரியினுடைய அன்புமிகு மாணவிகளே, உலகெங்கும் உள்ள தமிழன் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் சார்பிலும் SVS அக்மார் கடலை மாவு நிறுவனத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து விளம்பரதாரர்கள் சார்பிலும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாடெங்கும் தித்திக்கும் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ச்சியாக நாம் எல்லாம் அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புத்தாடை வந்தாச்சு, மத்தாப்பு பட்டாசு வந்தாச்சு, பலகாரமும் வந்தாச்சு. இதெல்லாம் இல்லைனா தீபாவளியா அப்படிங்கிற கேள்வியும் வந்தாச்சு. ஆனாலும் தமிழர் மரபில் நமக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது. அது என்ன அடையாளம் தெரியுமா? செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று ஐயன் வள்ளுவர் சொன்ன வழிபடி வாழக்கூடிய ஒரு உயர்குடி சமுதாயம் நம்முடைய தமிழ் சமுதாயம் என்பதனால் வெறும் புத்தாடை பட்டாசு பலகாரம் தீபாவளி டப்பு டுப்பு முடிஞ்சு போச்சுன்னு போகாம ஒரு சிந்திக்கக்கூடிய பட்டிமன்றத்தை செவிக்கினிய அருமையான நிகழ்ச்சியாக இன்று தமிழன் தொலைக்காட்சி உலகெங்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் நாம் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் தான் நம்மை நாமே சரியாக இருக்கிறோமா இல்லையா என்பதை பார்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான தலைப்பு. அது ஏன் இந்த காலத்தில் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை. இன்றைக்கு மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குது. அதை பூரா பட்டியல் போட்டா எழுதுறதுக்கு பேப்பர் பத்தாது, பேனா பத்தாது. ஒன்றா இரண்டா பழையதை நிறைய இழந்திருக்கிறோம், புதியதை நிறைய பெற்றிருக்கிறோம். இழந்த பழையதில் இழக்கக்கூடாததையும் இழந்திருக்கிறோம். பெற்ற புதியதில் பெறக்கூடாததையும் பெற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல காலத்தே என்று நம்மை வழிநடத்திய முன்னோர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு பழசு கழிந்து புதிய புதிய புதுமைகள் புகுத்தப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் எப்படி வழிநடத்தப்படுகிறோம் என்கிற ஒரு கேள்வி. பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனரா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனரா? இப்படி ஒரு தலைப்பு இதுவரை இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் கிடையாது. முதல் முறையாக தமிழன் தொலைக்காட்சியில் நாடார் மகாஜன சங்கம் சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி SVS அக்மார் கடலை மாவு நிறுவனத்தின் துணையோடு நாட்டு மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாக தீபாவளி பண்டிகை என்பது 15ஆம் நூற்றாண்டு வரை நம் நாட்டில் இல்லை. அதற்கு பின்னால் தீபாவளி பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையிலே வந்த கதை கூட தீயவன் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு தருகிற கதை என்ற காரணத்தினால் தீமைகள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு போனால் நல்லதுதானே, அதற்கு தீபாவளி ஒரு காரணமாக இருந்தால் நாங்கள் பட்டாசு வெடிக்கிறோம், புத்தாடை போடுகிறோம், பலகாரம் சுடுகிறோம், உறவுகளை கூட்டி நாங்கள் அன்பை பெருக்குவோம் என்று இந்த தீபாவளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் உறவுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் சமூகம் தமிழ் சமூகம். உறவுகளை கட்டி காக்கக்கூடிய உன்னத பெருமைக்குரியவர்கள் நாம். அப்படிப்பட்ட உறவுகளில் இனிமையான உறவு எது என்று உங்களிடத்தில் கேட்டால் எல்லோரும் சொல்லுவீர்கள், பெற்றோர் பிள்ளை உறவுதான் இந்த உலகத்தில் முதன்மையான உறவு என்று சொல்லுவீர்கள்.
ஆக பெற்றோர் பிள்ளை உறவு, அதை தாண்டி கணவன் மனைவி உறவு, இதை தாண்டி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி தங்கை அக்கால் என்று உறவுகளால் சூழ்ந்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அதில் பெற்றோர் பிள்ளை உறவுக்கு மட்டும் முன்னுரிமை முதன்மை இடம்னா அதுதான் தொப்புள் கொடி உறவு. யாராலும் துண்டித்து விட முடியாத தொப்புள் கொடி உறவு நம்முடைய பெற்றோர் பிள்ளை உறவு. இந்த பெற்றோர் பிள்ளைக்குமான உறவு அன்று எப்படி இருந்தது, இன்று எப்படி போய்கொண்டிருக்கிறது? இன்றும் பெற்றோர்கள் தான் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களா? இல்லை, பிள்ளைகள் தான் அந்த பெற்றோர்களையே வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்று கேட்கக்கூடிய சிந்தனை இந்த தமிழ் சமூகத்திற்கு இன்றைக்கு கட்டாயமாகிறது. எனவேதான் கேட்டிருக்கிறோம். இந்த பூமி வளமான பூமி. இந்த பூமி இல்லை என்றால் சாமிகள் கூட இங்கே வாழ முடியாது. பூமி இல்லை என்றால் பூமிதான் முக்கியம். சரி, இந்த பூமிக்கு யார் பிள்ளைகள்? இந்த பூமியினுடைய வாரிசுகள் யார்? பெற்றோருக்கு வாரிசு நாம், பெற்றோர்களுக்கு வாரிசு நாம். இந்த பூமிக்கு யார் பிள்ளைகள், யார் வாரிசு என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால், காடுதான் நமக்கான கோயில், மரங்கள் தான் நமக்கான தெய்வங்கள். மரங்கள் தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இன்ன பல உயிரினங்களுக்கும் கூட இங்கே இடம் கொடுத்து தஞ்சமென வாழ வைக்கக்கூடிய இந்த பூமியின் வாரிசாக இருப்பது மரம். அப்படி இயற்கை கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் கூட தீபாவளிக்கு பட்டாசு விடிங்க, மத்தாப்பு வைங்க, நாள் பூரா வச்சு சுற்றுப்புற சூழலை ஏதாவது பண்ணிராதீங்க, காலையில் 1 மணி நேரம் வெடியுங்கள், மாலையில் 1 மணி நேரம் வெடியுங்கள், மற்ற நேரத்தில் அன்பை பரிமாறுங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வெடிக்கு இத மாதிரி கட்டுப்பாடு கொடுத்த மாதிரி எந்த விதமான நேர கட்டுப்பாடு இதுக்காவது எந்த விதமான நேர கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, எந்த நேரத்திலையும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வெடிக்கு ஒரு தீர்ப்பை சொன்ன மாதிரி இந்த நாட்டில் குடிக்கு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டா இந்த நாடே முன்னேறிடும். அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறோம், செய்யற மாதிரி தெரியல. மக்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா தெரியல. இளைஞனா தூக்கி போட்டுட்டு இந்த சமுதாயத்திற்காக பாடுபட பெருந்தலைவர் காமராஜரை போல, பசுமன் முத்துராமலிங்க தேவரை போல, டாக்டர் அம்பேத்கரை போல, மகாகவி பாரதியை போல, பாபு சிதம்பரனாரை போல, திருப்பூர் குமரனை போல, கக்கனை போல, வீரபாண்டிய கட்டபொம்மனை போல, வீரன் அழகுமுத்துக்கோனை போல, மாமன்னர் மருதுவாண்டியர்களை போல பாடுபட வருவார்கள் என்றால் இவன் பாடாய் படுகிறான் குடியாலே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்திலும் இருக்கிறோம். ஏன் வழி நடத்துதலை பற்றி ஒரு பட்டிமன்றமாக ஆக்க வேண்டும்? தீபாவளி என்றால் கிச்சு கிச்சு மூட்டுவது, சிரிக்க வைப்பது, இதுதான் பட்டிமன்றமா? அல்ல அல்ல, சமூக மாற்றத்திற்கான களம்தான் பட்டிமன்றம். அதை சரியாக செய்திருக்கிற தமிழன் தொலைக்காட்சிக்கும், நாடார் மகாஜன சங்கம், சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டாக தெரிவிக்கிறோம். இது போன்ற தலைப்புகள் வருவது அரிது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு சொன்னோம், நிறைய மாறி போயிருச்சு. சாதாரணமா வங்கியில போய் தான் பணம் எடுக்க முடியும். இப்ப வங்கியே நம்மளுடைய கைக்கு வந்துருச்சு. இங்க இருந்துகிட்டே வங்கி ஆபரேட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் பணத்தை அங்க போய் செலான் எழுதி கொடுத்து அப்புறம் கேசியர் அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு நம்ம தான் வங்கி, நம்மளே இங்க இருந்துகிட்டு எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் பண்றோம் பணத்தை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மாறுதலான அறிவியல் வளர்ச்சியான இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிந்தனைகளும் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் செய்தியை தினமும் நீங்க பார்க்கலாம். புதுசா இப்படிலாம் நம்ம மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சு அப்படியே அதிசயமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு வாட்ஸ்அப்ல செய்தி போட்டுருச்சு. என்ன செய்தி? மகிழ்ச்சி பெறுவது எப்படி அப்படின்னு. மகிழ்ச்சி பெறுவது எப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் எல்லாத்துட்டும் இருக்கும்ல. நானும் தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு அடுத்த வரியை படித்தேன். குக்கரிடம் இருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா. என்னடா குக்கரிடம் இருந்து எப்படா மகிழ்ச்சியை கத்துக்கிறதுனா, தலையில பிரஷர், கீழே நெருப்பு, ஆனாலும் விசில் அடிக்குதுல, அதாயா வாழ்க்கை. என்ன இருந்தாலும் நீ சந்தோஷமா வாழப்பாரு, ஒரு குக்கர் சொல்லி தருது. மனித மகிழ்ச்சியா இருக்க கூடாதா கேட்கிறான். சரி, இப்படித்தான் கேட்கிறான்னு பாக்குறீங்களா? நிறைய சிந்திக்கிறான். பார்த்தேன் நானு. ஏய், என்னப்பா நாட்டில்
பேய்க்கு காலே இருக்காதுன்னு இந்த உலகத்துல சொல்றாங்க. அப்புறம் என்னப்பா ராத்திரியில ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் மட்டும் கேக்குதுங்கிறாங்க. குழப்புறாங்கல்ல நம்மள. தெளிவா இருக்கணும்டா, குழம்பிடக்கூடாதுங்கிறான். ஆக விவரமும் இந்த நாட்டில் பெருகி வரக்கூடிய அளவிற்கு ஏதோதோ சிந்தனை வருகிறது. சரி, இப்படி விளையாட்டு சிந்தனை தான் வருதுங்கிறீங்களா? ஒரு கவிதை ஒருவன் எழுதியிருந்தான். அலமாரியில் ஒரு இறந்து கிடந்த உடலை பார்த்தேன். அதன் பெயரை கேட்டபோது புத்தகம் என்றார்கள். விசாரித்து பார்த்தபோது தெரிய வந்தது கொலையாளி மொபைல் போன் என்று அழகாக எழுதியிருக்கிறார். புத்தக வாசிப்பு பழக்கமெல்லாம் குறைஞ்சு போன அந்த கொலையை செய்தது யாருன்னா இந்த மொபைல் போனை கொலையாளி என்று சொல்லி ஒருவன் கவிதையில எழுதுகிறான் என்றால் இன்று இருக்கிற உலகத்தை நம் கண்முன்னால் காட்டக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த மாற்றங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் தான் நம்மை வழிநடத்துவதற்கு பெற்றோர்கள் சிறப்பாக வழிநடத்துகிறார்களா, பிள்ளைகள் பெற்றோர்களை வழிப்படுத்துகிறார்களா என்று ஒரு அருமையான இந்த காலத்துக்கேற்ற சிந்திக்கக்கூடிய தலைப்பை தந்திருக்கிறார்கள். என்னங்கய்யா, காலங்காலமா பெற்றோர் தானே வழி நடத்துறாங்க, பிள்ளைங்கள் பூரா என்ன சொல்லுவீங்க? பெற்றோர் தானே வழி நடத்துவீங்க. இப்ப வந்துகிட்டு பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களை வழிப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்கலாம். இது இன்று நேற்று அல்ல. பெற்றோர்களும் வழி நடத்தி இருக்கிறார்கள், பிள்ளைகளும் வழி நடத்தி இருக்கிறார்கள் நம் நாட்டில். அதனால்தான் தமிழ் கடவுள் முருகனுக்கு தகப்பன் சாமின்னு பேர் வந்துச்சு. அவன் பிள்ளைதான். ஆனா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா எங்க சுப்பையா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாடாவே, எங்க அப்ப சிவனுக்கே பாடம் சொன்ன முருகன்டா தமிழ் கடவுள்னு சொல்லி தகப்பன் சாமி முருகன் என்று பிள்ளையை தகப்பன் என சொன்ன நாடு இந்த நாடு. அறிவில் சிறந்த ஔவையார் எல்லாரும் படிச்சிருக்கிறோம், நாடே தெரியும். அந்த ஔவையாரவே மடக்கி சிறு குழந்தை முருகன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு அவரை அப்படியே ஆட வைத்த அறிவு சுடரொளியாக சிறுவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம் மரபிலே சான்று இருக்கிறது. அதனால்தான் இந்த தலைப்பை தைரியமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனரா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனரா என்பதற்கான விவாதத்திற்கு பொருள் இருக்கிறது. இந்த தலைப்பிற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டுமானால் சுருக்கமாக சொல்லலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துவது என்பது விவசாயத்தில் உழுகின்ற போது போகிற முன்னத்தி ஏரை குறிக்கும். பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனர் என்பது விவசாயத்தில் பின்னத்தி ஏராக சென்று உழுவதை குறிக்கும். சில நேரங்களில் முன்னத்தி ஏர் சரியாக உழவில்லை என்றால் பின்னத்தி ஏரை பார்த்து உழு என்று சொல்லுவது விவசாயத்திலும் இருந்திருக்கிறது. எனவே இந்த தலைப்பு இந்த காலத்திற்கு தேவைப்படுகிறது. எனவே அருமையான ஒரு தலைப்பு, அற்புதமான பேச்சாளர்கள். அவர்கள் உங்களிடத்திலே விவாதத்தை தந்ததற்கு பின்னால் இதில் என்ன தீர்ப்பை இந்த நாட்டுக்கு தந்தால் நன்றாக இருக்கும், நமக்கு நன்றாக இருக்கும் என்பதனை உங்களில் ஒருவனாக தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்வையாளரில் ஒருவனாக இருந்து பார்த்து தீர்ப்பளிப்பதுதான் இந்த அவனி மாடசாமியினுடைய கடமை என்று சொல்லி பட்டிமன்றத்தினை தொடங்குகிறேன். அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் மீண்டும் உங்களுக்கு வழங்கி மகிழ்கிறேன். இப்போது பட்டிமன்றம் தொடங்குகிறது. முதலில் பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர் என்ற அணிக்கு தலைமை தாங்கி மிகச்சிறந்த ஆசிரியர் பாலமுருகன் வருகிறார். வாங்க. பெற்றோர்களே பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். அன்பு, பண்பு, ஒழுக்கம், வாழ்க்கையில் எது சரி எது தவறு, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பவர்கள் பெற்றோர்கள் தான். ஒரு பிள்ளைகளுக்கு அடிப்படை வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன தேவைன்னா கல்வி வேண்டும். நல்ல படிப்பு இருந்தா, நல்ல கல்வி இருந்தா வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். அந்த கல்வியை தேடி தேடி எந்த கல்லூரியில் படித்தால், இந்த சேர்மத்தாய் வாசல் கல்லூரி போன்ற கல்லூரியில் படித்தால் நல்ல நிலைக்கு வரலாம் என்று சொல்லி தேடி தேடி நல்ல கல்லூரிக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் பெற்றோர்கள். அந்த வகையிலே பார்த்தால் பெற்றோர்கள் தான் வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லலாம். எது சரி எது தவறு என்று இந்த வயதில் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. நாம சொல்லி தரணும். ஏன்னா உலகம் ரொம்ப மோசமானது. எல்லாரும் பார்த்தாலும்
நம்பக்கூடிய ஒரு பருவம். யாரை பார்த்தால் நம்பி விடுவார்கள் இவர்கள். கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். தெரிந்து கொள்ள வேண்டும், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. சொல்லிக் கொடுப்பவர்கள், அனுபவம் வாய்ந்த இந்த பெற்றோர்கள் தான் இவர்களுக்கு சொல்லித்தர முடியும், இவர்கள் தான் வழி நடத்த முடியும். ஐயன் சொன்ன மாதிரி அல்லவை தேய அறம் பெருகி நல்லவை நாடி இனிய சொல்ல வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்று சொன்னான். சொல்லித்தர வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் சொல்லித் தருவார்கள். பெரியவர்களை பார்த்தால் இந்த பிள்ளைகள் பேசுவதற்கு கூட பயப்படுகிறார்கள், தயங்கி நிற்கிறார்கள், ஒதுங்கி நிற்கிறார்கள். சிறியவர்களை ஏளனமாக நடத்துவதற்கு தைரியமாக மதிக்க மாட்டேன்றாங்க. சின்னவர்களை நாம தான் சொல்லித்தர வேண்டும். பெற்றோர்கள் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோர்களை இகழ்தலும் இளமே. யாரை பார்த்தும் பெரியோர்களை பார்த்து வியத்தலும் வேண்டாம், சிறியோர்களை பார்த்து இகழ்தலும் வேண்டாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லித்தரணும், நம்ம தான் சொல்லித்தரணும். இந்த பெற்றோர்கள் தான் சொல்லித் தருகிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு. எதை பார்த்துமே இவர்கள் ஏமாந்து போகக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவர்கள் மனமுடிந்து போகிறார்கள் இந்த பிள்ளைகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விஷயத்தை கூட, ஒரு சாதாரண செல்போனை கீழே போட்டா கூட அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு பொருள், அது கீழே போட்டோம் உடஞ்சிருச்சு துடிக்கிறாங்க, ஒரு 2 நாள் சாப்பிடல துடிக்குதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் துயரப்படுகிறது. இந்த பிள்ளைகளை ஆற்றுப்படுத்துவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு பெற்றோர்கள் தான் வழி நடத்த முடியும். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள்ல உடனே திருமணமான உடனேயே குடும்பத்துக்குள் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. இந்த பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. அப்பா அம்மாவை பாருங்க, சண்டை வரத்தான் செய்யும். குடும்பம்னா சண்டை வரத்தான் செய்யும். எங்கள் வீட்டிலும் சண்டை வரும். ஆனால் அடுத்த நேரம் சமாதானமாக ஆகி மீண்டும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகிறோம் இல்லையா? நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. இப்படித்தான் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக நாங்கள் சண்டையிட்டும் மகிழ்ந்தும் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. இப்படித்தானே நாங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். கிரெடிட் கார்டுன்னு ஒன்று சொல்றான். இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது தெரியுமா? எதனால இப்ப வாங்கிடணும்னு நினைக்குதுங்க. 40 இன்ச்சு டிவி வாங்கணும், வாங்கினா பெருசா ஒரு 400 இன்ச்சு வாங்கிடலாமா? ஒரு 400 இன்ச்சு டிவி வாங்கிடலாமா? எதையுமே பெரிதாக வாங்கணும். இப்ப 5குள்ள 4வை நம்ம சிக்கனமா இருக்கணும், இருக்கிறத வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த கிரெடிட் கார்டை உரசி 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 என்ன பண்ணிடுதுங்க, எதனால வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குதுங்க. ஆனால் கடன் என்பது மிகப்பெரிய வலை. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்கள். ஏன்னா அவன் சொன்னான், கம்பன் என்ன சொன்னா, அந்த ராவணனுடைய நெஞ்சிலே அந்த ராமபானம் தாக்கிய பொழுது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்னா. அந்த கடனை கொண்டு வந்து ராமனுடைய அம்புக்கு இணையாக சொல்லுகிறான் என்று சொன்னால் அத்தனை கொடுமையான இந்த அகலக்கால் வச்சு அகலக்கால் வச்சு அகலக்கால் வச்சு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த பிள்ளைகள் வழிகாட்டுகிறார்களா? கொரோனா காலகட்டத்திலும் கூட வீட்டிற்குள்ளேயே இருந்தபோது கூட இந்த பெற்றோர்கள் இருப்பதை வைத்து சிக்கனமாக சமைத்து சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து காட்டினார்களே, அவர்கள் வழிகாட்டுகிறார்களா? என்னுடைய மகன் இப்பொழுது என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தீர்கள், என்னிடத்தில் அரவணைப்பாக இருந்தீர்கள், இருந்தாலும் கூட என்னை அடித்தீர்கள் அப்பா, என்னை அடித்திருக்கிறீர்கள், ஏனப்பா அடித்தீர்கள் கேட்கிறான் என் மகன். என்னுடைய மகள் அவனுடைய தங்கையோடு அவன் சண்டையிட்ட பொழுதெல்லாம், என் மகளோடு அவன் வம்பிழுத்த பொழுதெல்லாம் அவன் அடி வாங்கி இருக்கிறான், நான் அடித்திருக்கிறேன். தங்கை என்கின்ற உறவு புனிதமானது என்று சொல்லிக் கொடுப்பதற்காக, எல்லா காலகட்டத்திலும் பெண் பிள்ளைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அவனுக்கு சுட்டி காட்டுவதற்காக, வழிகாட்டுவதற்காக நான் அடித்திருக்கிறேன். கேட்டான் மீண்டும், அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள் அப்பா, எல்லா நேரமும் வாங்கி கொடுத்தீர்கள், ஆனால் சில நேரங்களில் நான் கேட்டதை வாங்கி தர மறுத்திருக்கிறீர்கள் அப்பா, ஏனப்பா வாங்கி தரவில்லை? வசதி இல்லையா, வாய்ப்பு இல்லையா, இல்லை மனம் இல்லையா என்று சொல்லி கேட்டான். வாங்கி தந்திருப்பேன் கேட்டதையெல்லாம். தேவை இல்லாததையெல்லாம் நாம் வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் தேவையானதை விற்க நேரிடும் என்கின்ற சிக்கனத்தை அவனுக்கு சொல்லித் தருவதற்காக நான் வாங்கித்தர மறுத்திருக்கிறேன் என்று சொன்னேன். எனவே இந்த பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை எல்லா நிலையிலும் எல்லா சூழலிலும் வழிநடத்துகிறார்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அமைதியான நதி நடந்து போனது போல
பாலமுருகன் அவர்களுடைய பேச்சு இருந்தது. அதற்கடுத்து இன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு அறிவுரை போல பேச்சு முத்தாய்ப்பு. பிள்ளை கேட்பாங்க, அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க. ஆனா எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத முடிவெடுப்பதை கோபத்தோடு சொல்லாமல் பக்குவமாக புரியும்படி சொன்னால் அவன் சரி என்று கேட்டுக்கொள்வார்கள். எனவே பெற்றோர்தான் எல்லா காலத்திலும் பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். அவர்களை விட பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்திவிட முடியாது என்றும் சொல்லி விவாத வைத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு எதிராக, அந்த அணி வைத்த விவாதத்திற்கு எதிராக, பிள்ளைகளே பெற்றோர்களை வழிப்படுத்துகின்ற என்ற அணிக்கு தலைமை தாங்கி கவிஞர் சிலம்பரசன் வருகிறார். வாங்க. தாயாய், தாரமாய், தமக்கையாய், தங்கையாய், இந்த தரணி எல்லாம் தமிழ் முழங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பெண்கள் மத்தியிலே வள்ளுவன் சொன்னதை போல நீரின்றி அமையாது உலகு. ஆனால் நடுவர் அவர்களே, நான் கூறுகிறேன், நீரின்றி அமையாது உலகு அல்ல, பெண்ணே நீயின்றி இயங்காது இந்த உலகு. அருமை அருமை. இந்த தமிழ் வழி வந்த தமிழச்சிகளை வழங்கி இந்த தமிழ் கவிஞன் தொடங்குகிறேன். அழகு. நடுவர் அவர்களே, சென்னிமலை வாசன் என்று சொன்னால் அவன் முருகன். ஆமா. சென்னிமலை வாசன் என்றால் முருகன், அவன் சீனிவாசன் என்று சொன்னால் பெருமாள். ஆமா. இப்படிப்பட்ட மதுரையிலே பெருமை மிகு கல்லூரி என்று சொன்னால் அது சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி தான் நடுவர் அவர்களே. அருமை அருமை. அப்படிப்பட்ட கல்லூரியிலே பண்பாடு மிக்க ஆளுமைகள் வழிகாட்டுதலில் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் காலத்துக்கு ஏற்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் கோலோச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த கல்லூரிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமின்றி இந்த பட்டிமன்றத்தை எங்களுடைய சிற்பி, எங்களுடைய நடுவர் திரு அவனி மாடசாமி ஐயா உலகமெல்லாம் காணும்படியாக தமிழன் தொலைக்காட்சி மூலமாக இந்த தீபத் திருநாளிலே உலகத்திற்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை உலகெங்கும் கண்டு மகிழக்கூடிய தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களுடைய தீபத் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே. இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்ன? பிள்ளைகளை பெற்றோர்கள் வழி நடத்துகின்றார்களா அல்லது பெற்றோர்களை பிள்ளைகள் வழிபடுத்துகின்றார்களா? சிந்தனை மிகுந்த இந்த பட்டிமன்றத்திலே நான் இங்கு சில புரிதலை சொல்ல விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, நன்றாக கவனியுங்கள். மாணவ செல்வங்களே, இங்கு ஒரு புரிதல் வேண்டும். அந்த காலகட்டம், இந்த காலகட்டம், இன்றைய என்றே தலைப்பு ஆரம்பிக்கிறது. நாம் நன்கு கவனிக்க வேண்டும். அன்றைய உலகம் கொள்கையால் உருவாக்கப்பட்டது, இன்றைய உலகம் கூகுளால் கட்டமைக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, அன்றைய உலகம் கடின உழைப்பை நம்பி இருந்தது, இன்றைய உலகம் கணினி உழைப்பை நம்பி இருக்கிறது. நடுவர் அவர்களே, அழகு. அன்றைய நாளில் வீட்டுக்கு பெண் பார்க்க சென்றார்கள், இன்று வீட்டில் இருந்தபடி வீடியோ காலிலே பெண் பார்க்கிறார்கள். நடுவர் அவர்களே, அன்று இல்வாழ்க்கை இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது, இன்று இல்வாழ்க்கை இணையத்தால் நிச்சயிக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, எத்தனை மேட்டமணி! அது மட்டுமில்லை நடுவர் அவர்களே, அன்று எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் இன்பமயம் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு எல்லாமே இணையமயமாகிவிட்டது. நடுவர் அவர்களே, இணையமயமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு எல்லாம் இணையமயம் ஆகிவிட்டது. இதயங்கள் இணையத்தான் வழி இல்லை. இதயங்கள் இணையமயமானது, ஆனால் இதயங்கள் இணைய வழி இல்லை. நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு இணையம் இருந்தால் மட்டுமே உலகம் இயங்குகிறது என்ற உண்மையை எதிரணியினர் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, சபாஸ். இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளைகளை பாருங்க, இளையராஜா போல இசையமைப்பாளராக வர வேண்டும் என்ற பிள்ளையை இன்ஜினியர் படிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். நடுவர் அவர்களே, தோனியை போல கிரிக்கெட்டிலே சாதிக்க துடிக்கும் பிள்ளையை தொழிலதிபர் ஆக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நடுவர் அவர்களே, மாடல் உலகிலே மாடனாக சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய என் பிள்ளைகளை நீ மருத்துவம் தான் படிக்கணும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். நடுவர் அவர்களே, எதிரணியினர் இப்படி குடும்பத்தின் சுமைகளையும் தன்னுடைய கனவையும் ஒரு சுமைதாங்கியை போல பிள்ளைகளை எண்ணி அவர்கள் மேல சுமக்க செய்கின்ற இந்த பெற்றோர்களா நடுவர் அவர்களே பிள்ளையை முறையாக வழிநடத்த முடியும்? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. பெற்றோர்கள் பிள்ளைகளை சுமைதாங்கியாக பார்க்காதீர்கள். அவர்கள் சாமி இந்த காலத்திலும் உருவாகி விட்டார். ஆனால் பிள்ளைகளை நீங்கள் பிள்ளையாக பாருங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய பிள்ளைகளினுடைய குறித்து நான் சொல்கிறேன். அவர் சொன்னார்,
கற்றுக் கொடுக்க மட்டும்தான் சொல்றாங்க. இல்ல இல்ல, என் பிள்ளை எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் தெரியுமா? இங்க பாருங்க நடுவர் அவர்களே, தன்னை மார்பில் சுமந்த தந்தைக்கு மடிக்கணினியை கற்றுத் தருகிறான். தன்னை மார்பில் சுமந்த தந்தைக்கு மடிக்கணியை கற்றுத் தருகிறான். தன்னை தோளில் சுமந்த தந்தைக்கு தொழில்நுட்பத்தை கற்றுத் தருகிறான். தன்னை கருவறையில் சுமந்த அன்னைக்கு கம்ப்யூட்டரை கற்றுத் தருகிறான். அது மட்டுமின்றி தாயும் தந்தையும் இணைந்து காட்டிய அன்பிற்காக இன்றைய சேவைகளை எல்லாம் கற்றுத்தந்து அந்த இணையத்திலே பாதுகாப்பாகவும் செயல்பட கற்றுத்தருவது என்னுடைய பிள்ளைகள் தான் நடுவர் அவர்களே. அழகு. இந்த பிள்ளைகளின் வழிகாட்டுதல் தான் நடுவர்களே இன்றைக்கு பெற்றோர்கள் பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடன்பட்டா நெஞ்சை போல கலங்கினான் இலங்கை வேந்தன், அந்த கடன் என்பதை எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி வழிநடத்தி பெற்றோரின் கடனை அடைக்கிறார்கள் தெரியுமா நடுவர் அவர்களே? தொழிலில் தடுமாறும் பிள்ளைகள், அதாவது தொழிலில் தடுமாறும் தந்தைகளை கண்ட பிள்ளைகள் இன்றைய அறிவு கூர்மையால், இன்றைய இணைய சேவையால் தன்னை மேம்படுத்தி கொண்டு, இங்க பாருங்க எத்தனை சேவைகள், SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், இன்னும் பல புதிய தொழில்நுட்பங்களை தன்னுடைய தந்தைக்கு கற்றுக் கொடுத்து, இப்படி நீங்கள் பணத்தை முதலீடு செய்தால் இப்படி நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை தலை நிமிரச் செய்து, எல்லோரும் சொல்லுவாங்க என்னுடைய அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு. ஆனால் ஒரு தகப்பன் இன்றைக்கு சொல்லுகிறான் என்னுடைய மகன் தான் எனக்கு ஹீரோ. ஏன்னா அவன் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்து இந்த தொழில்நுட்பத்தால் என்னை உயரச் செய்திருக்கிறான் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள் தான் நடுவர் அவர்களே பெற்றோரை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல இங்க விரும்புகிறேன். முறுக்கு விற்கக்கூடிய வியாபாரியின் மகன் இன்றைக்கு முதன்மை மருத்துவனாக படித்துக் கொண்டிருக்கிறான். அன்று ஒரு காலத்திலே இவன் முறுக்கு வியாபாரியின் மகன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவரின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தந்தைக்கு அடையாளத்தை மாற்றி தரக்கூடிய பிள்ளைகள் தான் நடுவர்களே. அப்படி அவனை மருத்துவனாக ஆக்கியது அந்த முறுக்கு வியாபாரி எனும் தந்தை தானே. அவர் வழிகாட்டுதல் இல்லாமல் நேராக போய் மருத்துவராகி விட்டானா? நிச்சயமாக நடுவர்களே. ஆனாலும் மருத்துவராக மாறியதற்கு பிறகு தன் தந்தையை வழிநடத்தி தன் தந்தைக்கு கொடுக்கும் சாணத்தை உயர்த்தி பிடிக்கிறான். அதை நான் சொல்லுகின்றேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமின்றி அன்று பெற்றோர்கள் பிள்ளைக்கு வழிகாட்டியதை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஹார்ட் ஒர்க்கா. எப்படி இந்த காலகட்டத்தில் பிள்ளையை வழி நடத்துறது ஹார்ட் ஒர்க்குங்கிறாங்க. பிள்ளைகளை வழி நடத்துறது என்ன நடுவர் அவர்களே? ஹார்ட் ஒர்க்கு. ஆனா எங்க பிள்ளைகள்லாம் பெற்றோரை எப்படி தெரியுமா வழி நடத்துறாங்க? சாஃப்ட் ஒர்க்கு. இது தேவை, இது தேவையில்லை, ரொம்ப புத்திசாலித்தனமா எது தேவையோ அதை மட்டும் சொல்லி ஸ்மார்ட் ஒர்க்கா வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. நீங்கள் சொன்னது போல அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா, சிவன் பிரணவ மந்திரத்தை மறந்த பொழுது முருகப்பெருமான் அவற்றை சொல்லிக் கொடுத்து அப்பனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்த சுப்பையாவாக இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பாடம் சொல்லித் தரக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அதனால் தான் சொல்லுகின்றேன், ஒரு குறளில் இப்படி சொல்லுவார்கள், எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கு பெற்றோர் வயதில் முதிர்ந்தவர்கள், பிள்ளைகள் வயதில் இளையவர்கள் என்பதல்ல விஷயம். யார் அறிவு நுட்பத்தோடு யார் முறைப்படி ஆலோசனைகள் சொல்கிறார்களோ அவர்கள் தலை சிறந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, என் பெற்றோர்களை விட என் பிள்ளைகள் இளையவராக இருந்தாலும் அவர்கள் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாவாக இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. நிறைவாக நான் ஒன்றை சொல்லுகின்றேன். இன்றைக்கு மன வலிமையை குறித்து சொன்னார். ஒரு போன் விழுந்தா கூட எங்க பிள்ளைகள்லாம் தாங்காதான். என்ன நடுவர்களை இப்படி சொல்றீங்க? நான் ஒன்று சொல்றேன், எங்க கல்லூரி மாணவிகள் எப்படிப்பட்ட மன வலிமை கொண்டவர்கள் தெரியுமா? காதலை கூட துச்சமாக எரியக்கூடியவர்கள் நடுவர் அவர்களை. தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஒரு தோளிலே பெற்றோரினுடைய கனவையும் மற்றொரு தோளிலே தன்னுடைய எதிர்காலத்தையும் சுமந்தவரும் என் பிள்ளைகள் எல்லோரும் காதலை கூட தூக்கி எறியக்கூடியவர்கள். இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதை சொல்லி நான் முடிக்கின்றேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. காதலித்து பெற்றோரின் கனவை கலைக்க விரும்பாத மகள், 2 மாதத்தில் ஏற்பட்ட உறவுக்காக 20 வருட உறவை இழக்க விரும்பாத மகள், காதலன் மடியில் இருப்பதை விட தாயின் மடியில் இருக்க விரும்பிய மகள், ஏதோ ஒரு ஆணிற்கு காதலியாக இருப்பதை விட என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மகளாகவே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பெற்றோர்களின் நம்பிக்கையை பெற்றார்கள் நடுவர் அவர்களை. பெற்றோரின் நம்பிக்கையை பெற்றவர்கள். அதனாலதான் நடுவர் அவர்களே, என் பிள்ளையை கூப்பிடு, முடிவு அவளை வச்சுதான் எடுக்கணும் சொல்றாங்களா இல்லையா? உங்களை எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளையை வச்சுதான் முடிவு எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என் பிள்ளை சொன்னா அது சரியா இருக்கணும். அத்தகைய முன்னுரிமையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் நடுவர் அவர்களே. எதிரணியினரே, குறிப்பாக பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக வளர்க்காதீர்கள்.
உங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக கனவை சுமக்கும் சுமைதாங்கியாக மாற்றாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கைக்குள்ளேயே அடக்கி வைத்து கைப்பாவையாக மாற்றாதீர்கள். பிள்ளைகள் உங்களால் மட்டுமே வழிநடத்தப்பட வந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள். ஓர் நாள் உங்களையும் வழிபடுத்த வந்தவர்கள் என்பதை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு வழிவிடுங்கள். அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். கவிஞர் சிலம்பரசன் அருமையான பேச்சு. வாசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரிக்கு வந்தார் பாருங்க. இந்த மாண்புமிகு மாணவிகளை பாராட்டி அவருக்கு ஒரு பாராட்ட கரவொலியில கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா சொன்னார். பெற்றோர்கள் வழிநடத்தியதை தாண்டி இந்த காலம் பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகிற காலமாக மாறிடுச்சுங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொன்னார். ஒரு தொழில் நிறுவனம் பல ஆண்டுகள் நீடித்து நிற்கிறது. அன்று சிறிய நிறுவனமாக இருக்கிறது. ஒரு உள்ளூருக்குள்ள மட்டும் தெரிஞ்சதா இருக்குது. இன்னைக்கு உலகம் பூரா தெரியுதுன்னு சொன்னா அப்பாவுக்கு அடுத்து மகன், மகனுக்கு அடுத்து பேரன் என்று வந்து இன்றைக்கு அதை வெளிப்படுத்துவதனால்தான் அந்த உச்சத்தை அடைய முடிகிறது என்று சொன்னார். அதற்கு எடுத்துக்காட்டு 90 வருடமாக இருக்கிற SVS அக்மார் கடலை மாவு நிறுவனம். மறந்து விடாதீர்கள். ஐயா SVS வேல்சங்கர் அதை அப்படியே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போனார். அதுக்கு அடுத்து அவருடைய புள்ள SVS சூர சுந்தர சங்கர் இன்று உலகம் பார்க்கும் வண்ணம் அதை மாற்றி இருக்கிறார் என்றால் பிள்ளைகள் வெளிப்படுத்துதலில் பெற்றோரின் பெருமை உச்சத்துக்கு சென்றிருக்கிறது என்பதற்கு நம்மிடையே உதாரணத்தை வச்சுக்கிட்டு நீங்க குறை சொல்லலாமா என்பது போன்று இருந்தது அவர் பேசுகிற போது. இன்னொன்று கடைசியா ஒன்று சொன்னாருங்க. உள்ளபடியே அதை நீங்கெல்லாம் ஏத்துக்கிட்டு கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியான மனதை இந்த தீபாவளியில காமிச்ச பார்த்தீங்களா? என் அப்பா அம்மாவுக்காக காதலை கூட துச்சமன தூக்கி எறிந்து அன்பின் உச்சத்தை காட்டுவோம் என்று கருத்தையா? அந்த அன்பின் உச்சம் இந்த நாட்டில் கோலோச்சினால் பிரச்சனைகள் இல்லை. காதல் கூடாது என்பதல்ல. அந்த காதல் எப்போது வர வேண்டும், எந்த இடத்தில் வர வேண்டும்? காதல் சரிதானா, நமக்கானதா, நல்லதாக இருக்குமா? பெற்றோரிடத்திலே நீங்கள் பக்குவமாக சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து செய்தால் அது சிறந்தது. பெற்றோரை துச்சமாக நினைத்து காதலை மட்டுமே உச்சமாக நினைத்தால் அது என்றைக்கும் சரியாக இருக்காது. அதனை இங்கே குறிப்பிட்டார். இன்றைய பிள்ளைகள் அப்படி இல்லை. எங்கள் பிள்ளைகள் காதலை துச்சமாக்கிவிட்டு பெற்றோரை உச்சத்திலே வைத்து கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் எங்களுடைய வழிப்படுத்துதலே தவிர நாங்கள் வேற வழிப்படுத்துதலை பற்றி பேசவில்லை என்று அந்த அணிக்கு சாதகமானவற்றை மட்டும் அவர் பேசி அமர்ந்திருக்கிறார். இப்ப அவருக்கு பதில் சொல்லிட எதிரணியில் இருந்து இளைய சமுதாயத்தின் பிரதிநிதியாக ஒரு மாணவர் வருகிறார். கார்த்திகேயன், வாங்க.